கட்டுறான் புல்ல கொடுத்தாரு. வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ இப்போ என்ன கண்டென்ட்டா இந்த முறை பாட்காஸ்ட்டுக்கு அனிமல் லவ்வை பற்றி கேட்க போகிறோம். எனக்கு அந்த நாயில தான் ஃபோக்கஸ் ஆகலக்கு. அனிமல் லவ்வை பற்றி ஏன் கேட்க போகிறோம்னா, அனிமல் லவ்வுக்குரிய ஒரு ஆளை நாங்கள் இன்றைக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறோம். அதிசயமாக இன்றைக்கு ஸ்கெடியூலில் பிடிபட்டிருக்கா. என்னென்ன சொல்கிறேன் பாருங்க. இவளை இதோட 5 அட்டம்ப்டில் ஒரு அட்டம்ப்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பிடிச்சிருக்கேன். என்ன நான் வரல, நீ இதில் வருவிய லைட் இல்லானே. நாங்க ஒரு லோ பட்ஜெட் ஸ்டுடியோ வச்சுக்கிறோம். சன்லைட் தான் எங்களுக்கு லைட்டிங் என்ற விடியா 6 PM பிறகு ஸ்ட்ரிக்ட்லி நோ ஷூட்டிங். எஸ், அக்காஜி வந்து சொல்லுவா என்னுடைய அனிமல் லவ்வை பற்றி. அதை பற்றி நாங்கள் கேட்போம். நான் சொல்றதுக்கு அவன் ஏதாவது கேள்வி வைப்பான், நான் அதுக்கு சொல்லுவேன். இப்போ என்னண்டு உனக்கு அனிமல்ஸ்ல லவ் வந்தது? எனக்கு அனிமல்ஸ்ல எப்போ லவ் வந்தது, ஏலெவல் டைம் கிளாஸுக்கு போக வலிக்கிறான். எங்க விஷாலி என்ற ஒரு தங்கச்சி, அவன் விட்ட கிளாஸுக்கு போன நேரம். இப்போ அவே வீடு லொக் பண்ணிட்டு போயிருந்தேன். அப்போ அவளாவே அம்மா ஏற்றுவா, நான் பஸ்ஸில் அம்மா இல்லை அப்பா ஏற்றினோம், நான் பஸ்ஸில் வரணும். அப்புறம் எங்களோட பஸ்ஸில் வந்து சந்தி இறக்கி விட்டும் அப்புறம் நடந்து வரணும். அவன் வீட்டில் ஒரு நாய் நின்றது, இப்போ கிட்டடிலாம் செத்தவன் ஸ்கிஃபி. அந்த ஸ்கிஃபி அப்போ எனக்கு முந்தி நாய் என்றாலே பயம். அவன் வீட்டை போனாலும் நாய் அப்படின்னு குளாரி அடிச்சு நிற்பேன். அப்படிதான். அப்புறம் அவன் கிளாஸில் இவன் வரும் வரைக்கும் ஒரு சிலோட 1/2 hour சிலோட 1 hour வெயிட் பண்ணி இருக்கு. அந்த கப்பில் அந்த நாய் நிற்கும்டா, அந்த ஸ்கிஃபி என்ற நாய் எனக்காக நிற்கும். அதுல ஒருக்கா அவங்களோட வீடுக்கு பக்கத்துல ரெண்ட் கொடுத்துருந்தவங்க பாய்ஸுக்கு எல்லாம். அப்ப அவங்க பாய்ஸுக்கு வந்து அவங்க சும்மா நடந்து வரவே போகுது, போய் குக்குற ஒரு எனக்கு வச்சு அந்த எல்லைகளை ஒருத்தனை வர விட மாட்டேன். ஆனா என்ன அப்படி பாசம், நான் ஒரு பிஸ்கட் கூட கொடுத்தது இல்லை, ஒன்றுமே கொடுத்தது இல்லை. எதுக்காக அந்த பாசம் வந்ததோ தெரியாது. அவனால எனக்கு ஃபர்ஸ்ட் நாயில விருப்பம் வந்தது. இவ்வளவு இத்தனைக்கும் எங்களோட வீட்டுல அவ்வளோ நாய் இருந்தது. அப்பக்கு நாங்க கட்டி வச்சிருந்தாங்க. எனக்கு அப்பக்க தெரியாது கட்டி வைக்கிறது எப்படி அஃபெக்ட் பண்ண மென்டலி, அதெல்லாம் நாங்க யோசிக்கிறது. ஏன் நான் யோசிக்கிறேன் இப்ப யோசிக்கிறேன் வைக்க இருக்கு. ஆனா பிறகு அவனோட அந்த ஸ்கிஃபியால பிறகு எங்கட வீட்டு நாய் இல்லைன்னா அவட்டு விட்டுட்டேன். அப்புறம் அவன் தனியா எங்கட வீட்டு நாய் தனியா இருக்கிறான்னு சொல்லி அப்புறம் அவனுக்கு இன்னொரு நாய் எடுத்தேன். அதுக்கு பிறகு தானா வந்தவள் தான் ஜான்சி. போட்டோ வந்து போட்டோ. அப்ப இப்படித்தான் உனக்கு டாக்ஸ்ல எல்லாம் வந்திருக்கு. டாக்ஸ்ல அப்படிதான் இல்ல டாக்ஸ் சொல்லணுமே. இப்போ நீ ஜான்சியை பற்றி சொல்லிட்டேன், ஸ்கிஃபியை பற்றி சொல்லிட்டேன். எங்கட வீட்டுல எனக்கு அதுக்கு முதலே நாயில விருப்பம். ஆனா அந்த பயம் இருந்தது, தொட மாட்டேன் தடவ மாட்டேன் அப்படி ஒரு கெப் இருக்கே தவிர சும்மா சும்மா பார்க்க பிடிக்கும் ஆனா தொட மாட்டேன். அரியணம் எல்லாம் இல்லை எனக்கு, ஜஸ்ட் ஒரு பயம் மாதிரி கடிச்சிருமோ அப்படி இப்படின்னு. எங்களோட வீட்டுல நான் கிரேட் 6 படிக்க அப்பேக்க அவனுக்கு நல்ல வயசு இருக்கும். நான் ஓயல் படிக்க செத்துட்டான். அவனோட பேர் ப்ரௌனி என்று சொல்லி எங்களை விட்டையும் எங்களை விட்டு அந்த எங்களோட அப்பாட டிஸ்பென்சரி பங்கர் தெரியுமா அந்த அந்த காலத்துல போர் டைம் ஒரு பதுங்குறவியம் அந்த பங்கர் மூடிட்டாங்க. அப்போ சின்ன கிடங்குமா இருந்தா அதுக்குள்ள போலீஸ் இந்த நாய் போட்ட குட்டி தானே அது. அப்ப போலீஸ் நாயோட மேட் பண்ண ஒரு பெரிய நாய் போட்ட குட்டி. அப்ப அதுல நாங்க தெரியும் அந்த காலத்துல வளர்த்தா படினேதான் வளர்க்கணும் அப்படின்ற மென்டாலிட்டி. அப்ப அம்மா வயசு போனாக்கள் தெரியும், வயசு போனாக்கள் இருக்கு. அப்பைக்கு அடுத்ததான் ப்ரௌனி. அப்ப எங்கட வீட்டுல நைட் இரவு மட்டும் முந்தி கட்டி தான் வைக்கிறது. நான் இரவுல மட்டுமா விட்டு விடுவேன். எவ்வளவு குருவல இருந்திருக்க மட்டும் இப்பதான் விளங்குது எனக்கு. அப்ப அப்ப நான் ஏசிலம் பண்ண டைம்ல எங்களுக்கு தெரியும் தானே எங்களோட ஒரு வழிய 10-15 நாள் பூட்டி வைப்பாங்க. அப்ப எனக்கு ஒரு சின்ன அறையை தந்துட்டு அதுக்குள்ள எங்க கம்ப்யூட்டர் தந்துட்டு அதுக்குள்ள நீ 2 விட்டாங்க. அப்ப அந்த நாய் மட்டும் சிலோட அவுத்து விட்டோன்னு ஓடி வந்து இந்த ரூம் பக்கம் இருக்கு. நான் இருந்து புலம்புறது, பாத்தியாடா என்ன வெளியில விட்டுட்டு வெளியில விடுறாங்க இல்ல அப்படி இப்படி. அது கேட்குண்டா, அது நான் சொல்றது எல்லாத்தையும் இப்படி கேட்டுக்கொண்டே இருக்கும். பாவப்பட்ட நாய் உண்டு. முந்தைய சின்னதுல வீட்டுல சண்டை பிடிச்சா உடனே போவேன், அழுது நாய்க்கொட்டிலுக்கு போறது. நாய்க்கொட்டிலுக்கு போனோம்னா அவர் என்ன பண்ணோன்னு எழும்பி இருப்பார். போட்டு அடிச்சு போட்டாங்கடா அதான்னு சொல்லி அடிச்சு கொண்டிக்கிறது அவரும் கேட்டு கொண்டிருப்பார். பிறகு எனக்கு ஓயல் டைம்ல எங்க வீட்டுல பெருசா கவனிக்க மாட்டோம். அவன் அப்படி ரேஷ் வந்து வண்டி செத்தவன் 9 வயசுல செத்துட்டான். இல்லாட்டிக்கு எங்க வீட்டுல பொதுவா 14-15 வருஷம் இருப்பினம் நாயர். அவனுக்கு தான் சரியா இல்லாம போயிட்டுது. ஸோ ரேஷ் வந்து அப்பா அந்த டைம்ல கவனிக்க மாட்டேன். நான் அந்த எனக்கு நினைவு தெரிஞ்ச வயசுதான் நல்லா ஓயலண்டேக்க
சின்ன பிள்ளைகள் இப்ப எல்லாம் சின்ன பிள்ளைல செய்யுது. எனக்கு அவ்வளவு ஐக்கியம் இல்லை. ஆனா அப்ப அவன் ட்ரீட் பண்ணல. ஆனா இப்ப வரைக்கும் நான் ரிக்ரெட் பண்ணி கொண்டிருக்கேன். ப்ரௌனியோட நின்றவர் தான் பிளக்கர். அந்த பிளக்கர் தான் இப்ப எங்கட விட்டு இருக்காரு. அவருக்கு இப்ப 13 வயசு. அவருக்கு வயசு போகுதுன்றதுக்காக நாங்க எடுத்தால்தான் ரோய். அப்ப ஷை பாய். ஓ ஷை பாய் வளர்த்தா ஊர்னாதான் வளர்க்கணும்னு சொல்லிட்டு யார்கிட்ட நாய் இருக்கான்னு அந்த வீட்டுக்கு கிட்ட இருந்து அக்கள்கிட்ட நாய் இருந்து அப்ப ஒரு பூனை வாங்க தான் போனேன். அது பெம்பல். எனக்கு பூனை வளர்க்க ஆசை. இப்ப பூனை வாங்க முடியாது போனேன். அப்ப ஒரு நாள் வீட்டை போன டைம்ல பூனை 3 குட்டி போட்டுருங்க. எனக்கு இந்த கிரே கலர் பூனை விருப்பம். எந்த அம்மா சொன்னா ஐயோ வேணாம் அதை பார்த்தாலே பயங்கரம். எனக்கு அந்த ஆரஞ்சு கலர் பூனை வேணும்டா, ப்ரௌன் கலர். அப்புறம் சரி என்னட்டு ஏதோ பூனை எடுக்க சொல்றான்னுட்டு எடுத்துக்கொண்டு வந்தேன். நான் நல்லா அது வர்றதுக்கு முதலே நான் கட்டில் வாங்கி லிட்டர் ட்ரே வாங்கி அதான்லாம் பெல் வாங்கினேன். ட்ரெயின் பண்றதுக்கு பெல் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். கொண்டு வந்தேன். அவரு பேர் அஸ்வின் போய் தான். அப்ப கொண்டு வந்தேன். பேசாம அவர் வீட்டை இருந்தேன். நான் மடியில இருந்தேன். பார்த்தா நான் அப்ப லிட்டர் ட்ரே வைக்கல. எந்த பிள்ளைதான் பிள்ளைக்கு லிட்டர் ட்ரே என்னன்னு தெரியாது. போய் என் அண்ணாண்ட அறைக்குள்ள போயிட்டு விட்டு இப்படித்தான் இருக்கும். ஒன்னா தெரியும் தான் புலார ஒழிக்கிட்டேன் பைத்தியக்காரன். அது படு ஸ்மெல்லானே. பிறகு எனக்கு அவன் போயிருந்ததுன்னு தெரியும். அப்புறம் நைட்டோட நைட்டா சரி வாங்க பூனையை தனியா படுக்க விடல. அந்த பூனை மனசோட படுக்கும். அப்ப சரி வாங்க நான் ரூமுக்கு போவா. அம்மா சொல்றேன் அங்க வர நீ வராது எந்த நீ மாடி படண்ட உனக்கு இருந்துட்டு வாழ்வே வாயம் என்னடா கொள்ள வலிக்கிட்டேன்னா சின்னல இருந்து அம்மாவோட படுத்து பழகிட்டு உன்னோட சொல்றாங்க சொல்ல அந்த கொண்டு ஒரு பூனை அருட்டம் கொடுத்தனாண்டி. என்னடா எனக்கு அம்மா தண்ணியை படுக்க பயம். எப்படி பாத்தீங்க அம்மாவோட படுக்கிறக்காண்டி குடிச்சிட்டு வந்த பூனை திருப்பி எனக்கு சரியான ஆப்ஷன். இப்ப பூனையை தனியா விடுறதுக்கும் கஷ்டம் தானே. அதை விட அவிட கொடுத்தா இன்னொரு ஆள்கிட்ட கொடுப்பாங்கல்ல. அது நல்ல திங்கிங் தானே. எனக்கு இதுவும் வேணும் அது வேணும் கடுப்படுறதுக்கு தெளிவான முடிவு எடுத்திருக்கிறேன். சீரியஸ்லி ப்ரோ. பிறகு அதே வீட்டுலதான் அவன் வீட்டுல முதல் போன டைம்ல அவன் நான் ஒரு 6-7 குட்டி போட்டிருந்தேன். அப்ப நான் பார்த்துட்டு ஆசைப்பட்டு நட்டிருக்காங்க. அம்மா சொல்லிட்டா ஒற்று நாய் தான் 2 நாய் தேவையில்லை. இப்ப 3 நாய் நிக்குது வீட்டுக்குள்ள. வீட்டுக்கு வெளியில ஒரு 6-7 பேர் நிக்கிறான். அப்ப அம்மா சொல்லிட்டா எடுக்க ஒரு நாய். அப்ப பூனையை ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். அப்ப அது அம்மாவுக்கு மனசு உறுத்த வலிக்கிட்டு. அப்ப சொல்லிட்டா சரி நாயா அதை எடுத்துட்டு வா. அந்த அப்புறம் நான் ஒரு நாள் அந்த பூனை எடுக்க போயிருக்குதான்னு பார்த்தா ஒரு நாய்க்குட்டி. இந்த ஒரு நாய்க்குட்டி தான் 5 நாய் செத்துட்டாங்க. எப்படி செத்துன்னு கேட்டா அது குளிருக்கு அது வெளியில நாய் நிக்கிறது குளிருக்கு அந்த நடுங்கி செத்துட்டுதான். இதை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சுதான்னு சொல்லி நல்ல உருண்டையர் ஒருத்தர் ரோய் சின்ன நல்ல உருண்டை குட்டியன்னு இப்படி பார்த்துக்கொண்டு போகுது. சும்மா அப்படி பார்த்தேன் தூக்கினேன் வந்துட்டு இப்படி ஊட்டண்டா அதை பார்த்தோன்னே எனக்கு இதை கொண்டு வந்தோம். அதை சொல்லிட்டேன். அது அந்த அங்கிள் சொன்னார் இப்ப இதே கொண்டு ரிட்டர்ன் தரலண்டா அவே சொல்லணும் சரிதானேடா அவ்வளவு குழம்புன்னு சொல்லுங்க. அப்ப ஆனா நாங்க சொல்லித்தான் எடுத்துறாங்க அங்கட வீட்டுல கட்டித்தான் வளர்ப்போம் நாங்கள் எப்படின்னு சொல்லி வீட்டுக்கு எடுக்க மாட்டோம் அப்படின்னு. பிறகு நாங்கள் சரியானுட்டு பிறகு ஒரு 4 months மாதிரி அவங்க வெளியில நின்றவன் ரோய் இருந்த டைம்ல இன்னொரு ஒரு நாள் திடீர்னு நான் நித்திரையால போய் பார்த்தேன். சத்தம் நித்திரம் சத்தம்டா என்னடா சத்தம்டா நாய்க்குட்டி ஒன்று கத்து. இப்போ என் அம்மாட்ட போய் எங்க அம்மா நாய்க்குட்டி கத்துதுன்னு போய் கேட்டா அம்மா சொன்னா பின் வீட்டுப்படி என்ன நாய்க்குட்டி வாங்கி வச்சுக்கிறான் போல என்று பார்த்து. அப்புறம் நான் இல்ல சத்தம் வாங்கி உள்ளுக்கு இருந்தா வருது நாய்க்குட்டியில போய் பார்த்தா ஒரு குட்டினே. அப்போ யார் இந்த குட்டினேன்னு சொல்லிட்டு வாய் கருப்பு. நாங்க கதவை திறந்தோடனே எங்க வீட்டுல அந்த பழைய மரங்கள் சிராய் என்று சொல்லுவாங்க அந்த சிராயல் அதுகளுக்கு கூட போய் ஒளிஞ்சிட்டோம். அதுக்குள்ள போகவே இல்லை பாம்புல எல்லாம் நிற்கும். அப்போ நாங்க என்ன குட்டினு கிட்ட நான் கிட்ட சவுண்ட கேட்டு கிட்ட போனா கையை அப்படி விட்ட சைஸ் இந்த அளவுதான் வரும். 1.5 மாச குட்டியும் வேற ஆகும். அப்படி கப்பல் குட்டியும் உண்டு வேலை பேத்த வண்டி பூச்சி புழு பூச்சியும். அப்ப சரி நான் பிடிச்சி வளர்ப்போம்னா நாங்க அந்த காலத்துல கொஞ்சம் பூமர் எப்படின்னா பூமரை நான் அப்பெல்லாம் சொல்ல வேண்டிய என்ன சொல்லிக்கணும் மறந்துச்சு. அப்ப பார்த்தா எனக்கு பட்டு அப்படி நான் கூட கண்டுபிடிக்க தெரியல. அவ சரி என்னட்டு அவளை பிடிச்சு கொண்டு எங்க விடுவோம். பெட்ட சரி தானே 3 பெட்ட நாயா இருந்தா பிடிச்சு கொண்டு விடுவோம். படி நாயா இருந்தாலும் பிடிச்சு யாருக்கும் கொடுப்போம்.
இது பார்த்தா சேர்றேன்னா இல்லையே. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் அப்புறம் நாங்க என்ன செய்யறோம், நான் சாப்பாடு மட்டும் வைக்கிறேன். அப்ப இது அவட்டு தானே தெரியவா அவட்டு தெரியும், அவைய மட்டும் செய்ய நினைக்கிறேன். ரோய் குட்டி தானே, அவர் 4 மாசம் பிள்ளைக்கு அதெல்லாம் வலிக்கிட்டு தாங்க கத்த வலிக்கிட்டு. நாங்க என்ன செய்யறோம்னா அதுல பின்னத்துல ஒரு 1 hour விட்டு விடுறோம். நாங்க மெயின் ரீசன் அவங்களை கட்டி வைக்கிறதுக்கான ரீசன் அவங்க வந்து முன் போட்டிக்கோல கார்கள் வெஹிக்கிள் எல்லாம் நிக்கிறோம். பிளக்க தீத்த அடிக்கிறோம். அந்த ஆம்பளை நாய் இல்லாத வருது தானே தீத்த அடிக்கிறோம். அந்த தீத்த அடிக்கிறதுக்காக தான் நாங்க நாயெல்லாம் கட்டி விடுறோம். இல்லாடிக்கு நாங்க இப்படியே விட்டுறோம்னா கடிக்க மாட்டேன். பிறகு பிறகு எவ்வளவு காலத்துக்கு பிறகு அப்புறம் அப்படியோ இதெல்லாம் நடந்து ஒரு ஜான்சி. அப்புறம் நான் அம்மாட்ட சொன்னேன், எனக்கு ஏஎல் எக்ஸாம் முடிஞ்சு. அப்போ நான் சொன்னேன், அம்மா நானே பிள்ளைகளை நாய்களை எல்லாத்தையும் பழக்கிறேன், எப்படி தீத்தாடிக்காம ஃபுல் அவுட்டே விடுவோம். அம்மா சொல்லிட்டா ஓகே. பிறகு நான் ஒவ்வொரு காலம் நைட்ல ஒரு நீ வந்து இப்போ நர்சரி ஸ்கூல் நடத்திருக்க. அது சரி. அப்ப பிறகு ஒரு 9 மணிக்கு பிறகு ரோட்ல சாரி வீட்டுக்குள்ள திறந்து விட்டு பழக்கிறது. அப்போ தீத்தாடிக்க கூடாதுன்னு சொல்ல கொஞ்ச காலத்துல தீத்தாடிக்க விட்டாங்க. அந்த முதல் அடிக்கடி அடிச்சு கொண்டே இருப்பான். பிறகு ஒரு 2 தரம் அடிப்பான். அப்புறம் ஒரு நாளைக்கு ஒருக்கா அடிப்பான். அப்புறம் 4 நாளைக்கு ஒருக்கா அடிப்பான். அப்புறம் அடிக்காமலே விட்டாங்க. அப்ப அதுக்கப்புறம் அதுக்கு அந்த டைம்ல தான் ஜான்சி, அப்பையும் ஜான்சி பிடி வடையல். அந்த டைம்ல தான் திடீர்னு நல்லா சாப்பிட்டு கொண்டு இருந்த நாய்க்குட்டி பிடிக்கவே இல்லாம போயிட்டு தானே, நல்லா சாப்பிட்டு கொண்டு இருந்த நாய்க்குட்டி திடீர்னு சாப்பிடுது. நாங்க என்னோட அதுக்கு முதல் நாள் தான் நாங்க இங்கே பிடிப்ப மாட்டோம், கையை விட்டு கடி வாங்கி எனக்கு ரத்தம் வந்துட்டு கையில. அப்புறம் அம்மா சொல்றா, ஐயோ ரேபிஸ் தானோ தெரியல. சரி உன்னோட அப்புறம் டாக்டர் கோல் பண்ணிக்கிட்டா சொன்னார், சாப்பிடலையோ ரேபிஸா இருக்கலாம், ஆனா டேபிஸா இருக்குமென்று வாய்ப்பு குறைவு, பாவா இருக்கலாம், நாயலுக்கு அப்படி ஒரு வருத்தம் பாரு. அப்ப நாங்க சரி நீங்க கொண்டு வாங்க நான் பிடிக்கல டாக்டர், நீங்க ஆக்கள் அனுப்பிடுவோம், நாங்க காசு தரோம், எங்களுக்கு பிடிக்கல ஆக்கள், எங்களுக்கு இப்ப ஆக்கள் பிஸி, ஆக்கள் அனுப்பிடலாம். அவன் முன்பிட்டு தம்பி அப்ப சின்னவர். அப்ப அவன் வந்தானா, அவன் வளரவும் இல்லாத மீசை முளைக்கு, இப்ப மீசை முளைச்சிட்டு இருக்கு. அப்ப அவன் தான் நாங்க அந்த சிரா எல்லாம் தூக்கி நாங்க அப்படின்னா இதுல ஜான்சி நண்டு. அப்ப நாங்க அப்ப பேர் வச்சுட்டோம் ஜான்சி. என்ன அவ வந்து எங்களை ஆட்டி படைச்சபடியா ஜான்சி ராணி என்னங்க அம்மா பேர் வச்சுட்டேன். அப்படி 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 அப்ப இதுல நின்றுனாங்க ஜான்சி ஜான்சி ஜான்சி, நாங்க அவ கூப்பிட்டு இங்க நின்றுனா, இங்க பாருங்க கொங்கோ டைகா டைகா. நீங்களா ஜான்சி? ஜான்சி இருப்பா. ஓ வா மைத்தன் இருப்பா பாக்க. ஜான்சின மகளா பூஜிக்கு 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 பாட்டி எல்லாம் ஆண்டிதான். ஆமா, இனி என்ன பிஸ்கட்டுக்கு தான் வந்து அளவு தெரியல. அதுக்கு தான் அதுக்கு பிரௌனி இல்ல பிரௌனியா? நீ அப்பா நீ செத்துட்ட ஜான்சி ஜான்சி. பிறகு ஜான்சி என்று கூப்பிட்ட நீங்க கூப்பிட. ஓ ஜான்சி ஜான்சி புறம் பிடிச்சிட்டான், தம்பி பிடிச்சிட்டான், பின்னாடியில பிடிச்சிட்டான், தெரியும் பூனையில பிடிக்கும். புறம் பொட்டிக்கில போட்டா பிள்ளைக்கு நடக்கவே இல்லாது, தடுமாறுது, ஆக்கடிக்க வருது. நாங்க சங்கிலிய கூட நம்ம ஒத்தோட அவங்கள என்ன செய்யறதுன்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா பாவம் தான் பிள்ளைக்கு பிளட்டா போக வலிக்கிட்டு. பிறகு நாங்க தொடர்ந்து ஒரு 4 நாள், அந்த காலத்துல எனக்கு பைக்கு ஓட்ட தெரியாது, லைசன்ஸும் இல்லை. அப்போ ஓட்டோ பிடிச்சி ஒரு காலம் ஓட்டோவில் போய் வராது, போய் டவுனுக்குள்ள அந்த டைம்ல எங்களை ஏரியால ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குல்ல உள்ளுக்குள்ள. அப்ப நாங்க டவுனுக்கு போய் சேலை ஏற்றி வருது. ஆனா என்னடா டிஷாந்தன் சூப்பர் டாக்டர், அளவர் ப்ளூ பெட் நினைக்கணும் தான் நினைக்கணும். அவர் இது வரைக்கும் நான் பார்த்ததுல நல்ல நீட்டா காப்பாத்துறேன், எத்தனையோ நாயில காப்பாத்துனதான் வர்றான். அப்ப அவரோட கொண்டு போனா அவர் சொல்லிட்டு அது காப்பாத்தலாம் பாப்போம், நாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம், எங்க காப்பாத்தலாம்ன்ற எனக்குன்னு சரியான போச்சு. அப்ப அம்மா அது பார்த்தா மருந்து கொடுக்கணும். நான் நைட்ல 1 மணி மட்டும் வெயிட் பண்ணி அதுக்கு மருந்து என்னன்னா டப்லெட்ஸ் வந்து 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா கொடுக்கணும், சிரப் வந்து 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா கொடுக்கணும். அப்படி ஒரு 5 டப்லெட் 3 சிரப் அப்படி ஏதோ கொடுக்கணும். அப்ப நான் இவ்வளோத்தையும் கொடுத்து என்னன்னா ஒரேடியா கொடுத்தா சத்தி எடுத்துருவேன். இப்போ நான் சில அந்த டைம்ல வேலை இல்லை தானடி, வேலை எக்ஸாம் எழுதிட்டோம். இப்போ அந்த டைம் இல்லாதபடியா பேசாம எனக்கு அதான் வேறு. ஆனா ஏதோ மினக்கட்டு நான் அப்ப மினக்கட்டு அந்த டைம்ல அடிப்பாடி அவன். நான் அதுக்காக நாங்க சங்கிலி போட்டு கட்டி அவ கொண்டு ஒரு மெட்ரஸ் எல்லாம் போட்டு அவன் கொட்டில் அடியெல்லாம் வச்சிருக்கேன். என்னடா இல்லாட்டி விடா சாப்பாடு கொடுக்க மருந்து கொடுக்கணும். ஒவ்வொருக்கா நான் போனாலும் என்று ஓடும் இப்படி சங்கிலியை போட்டு ஒழிக்கும். பிறகு கொஞ்சம் அப்புறம் மாறிட்டு ஆளுக்கு. பிறகு நான் ஃபர்ஸ்டா கொடுத்தது யோகட்டும் அவிச்ச முட்டை கொடுத்த பிள்ளை சாப்பிட்டு ஒரு 50 வருஷம் பிள்ளை சாப்பிடுவோம். அப்ப சரி கியூர் ஆயிட்டேன்னு. ஆனா கியூர் ஆகியும் நாங்க ஃபுல்லா அவிக்கல, எங்க அப்புறம் பிடிவிட மாட்டாது. நான் இதுக்காக சேஃப்டிக்காக கழுத்துல ஒரு பெல்ட் போட்டு விட்டுனான். அப்ப ஆனா வீட்டை வச்சிருக்க பிளானே இல்லைங்க. அம்மா சொல்லிட்டா
சரி இருக்கட்டும். பிறகு நாங்க ஆபரேஷன் செய்துட்டு நாய்கள் காப்பகத்துல கொண்டு விடுவோம். கையடியில் ஒரு நாய்கள் காப்பங்களுக்கு. சரி என்ன அதான் பிளான். நாங்க சத்தியமே எல்லாருமே அந்த பிளான் தான் நினைச்சோம். பிறகு அவ வந்து ஏதாவது கதை கேட்டா இப்படி இப்படி காதை ஆட்டுவா. ஏதாவது சவுண்டுகள் கேட்டா சரிங்க காதை ஆட்டுவா. அவன் பிடிச்சி வரலானே. நீ கன்செப்டுக்கு இருந்து வெளியே போகாம கதை சரி கதையாடு செய்ய மற்ற கதைப்பா ஏன் சொல்ல கதைக்கும். அவன் என்ன ஹாயோ யோ யோலாம் கதைப்பா. அப்ப அதுக்கு அம்மாதான் ஆசை வந்துட்டு. அப்ப சரி நாங்களே வச்சிருக்கோம். ரெண்டு அப்படியே வச்சிருக்க வழிகிட்டதான். அதுக்கு பிறகு எங்களை நாயெல்லாம் நாங்க கட்டுறதே இல்லை. முதல் நாங்க வீட்டுக்குள்ள வர்றதில்ல. இப்ப எல்லாம் வந்து போவாங்க. ஆனா லிமிட் தெரியுமா வைக்க. கிச்சனுக்குள்ள ஒரு நாளும் தர மாட்டோம். பெட்ரூம்குள்ள ஒரு நாளும் தர மாட்டோம். ஹோல்ல நாங்க முன் ஹாலிலேயே அதுக்கு ஒரு மெட்ரஸ் வந்து போட்டு விட்டுருக்கோம். முழுக்க நாயோட மெட்ரஸ் உங்களுக்கு புனையில வச்சிருக்கீங்க அதே மாதிரி. அப்ப அது யாரும் தேவைன்னா வந்து அதுக்குள்ள இருந்துட்டு போவினோம். அப்ப நான் மற்றபடி வரைக்கும் வந்துட்டு வாசல் நின்று பாப்பினோம் வாங்க நான் மட்டும்தான் வருவேன். மற்றபடி வரவே மாட்டேன். அப்ப அதுக்கு நல்ல லிமிட்ஸ் இருக்கு. ஆனா முந்தி வந்து நாங்க சாப்பாடு நமக்கு தெரியும் அந்த காலத்துல மிச்ச சாப்பாடு கொடுக்கறதுக்குன்னே நாய் வச்சிருப்பாங்க. இப்ப நாங்க இப்படி 3 நாள் வந்த பிறகு எங்களை வீட்டுல நாயல் கண்டு பெரும்பா சமைக்கிறது. அதுக்கு முந்தி பச்சை முட்டையை அடிச்சு போட்டு கொடுப்போம். இப்ப அப்படி இல்லை. ஃபுல்லா காகல்ஸ்ல சிக்கன் விலை குறைவு தானே. மீன் கொடுத்தாங்க வயசு போச்சு. அப்ப அதுக்காக வயசு போனபடியே அவனுக்கு மீன் கொடுத்தா இந்த தொண்டை அடைச்சிருமென்றதுக்காக நாங்க சிக்கன் வாங்குறது. அப்ப அம்மா சிக்கன் எப்படி இருந்தேன் அம்மா இது மிச்ச சாப்பாடு தானே நாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப என் அம்மா தேங்காய் சிரி ரொம்ப கருவேப்பிலை எல்லாம் முடாச்சு போட்டு அது என்னடா தேங்காய் பூ போட்டாதானே நாய்க்கு நல்லா மயிர் வளருமாம்டா யாரும் சொன்னவையா ஒன்று சொல்லிட்டு இப்ப இருந்து காவி சமைச்சு நடக்கும். டாக்டர் இப்ப இருந்து நடக்கும். அப்புறம் நான் சும்மா பம்பில் கடிச்சேன் பயவி உனக்கு நாய் கடிக்கிற புள்ள கடிச்சு போட்டாலே காவ கிடக்குறாள் சரி அப்படிதான் அம்மா அப்படிங்க என் அப்பாவுக்கு விருப்பம் முந்தைய விருப்பம் தான். இப்போதைக்கு மாடியில வச்சு கொண்டு இருக்கும். ஆமாம்மா அவன் வந்துச்சு பெட்டன அப்படித்தானே அவன் தெரியுங்க நாளைக்கு பெட்டன இப்ப கைக்குள்ள ஒன்றே சாப்பாடு வைக்கணும். இல்லாட்டி சாப்பிட மாட்டேன். இந்தா சாப்பிடு இந்த கைக்குள்ள ஒன்றே சாப்பாடு வைக்கும். அப்படி எங்க ஃபேமிலியே மாறிட்டு எங்க அண்ணா இப்பவுமே க்ளோஸ் ஆக மாட்டேன். ஆனா எங்களோட அண்ணாட பைக் ஹொனட் இருக்குது. அந்த ஹொனட்டுக்குள்ள தான் பிளக் கார் படைப்பேன். டே நாயே எலும்புடான்னு சொல்ல மாட்டேன். டே எலும்புடா அதுக்குள்ள அவள் படுத்திருக்குது. அது வரைக்குமே முன்னேற்றம் தான் அவன். இப்ப வந்து அதுக்கு பிறகுதான் நாங்கள் முன் வீட்டுக்காரருக்கு சொல்றேன் நாய் கட்டக்கூடாது. நாங்களே கட்டித்தான் வச்சிருந்தோம். அதுக்கு பிறகு அதே நாய் இப்ப அவன் வீட்டு நாயெல்லாம் விட்டபடி இப்ப எத்தனையும் எங்களோட முன் வீடு பின் வீட்டுல மட்டும்தான் கட்டினபடி. அதுதான் ஒரு அப்செட். 3 நாயும் எந்த மத்தியிலும் கட்டினபடி. இப்ப அதை பார்க்கவங்களுக்கு குரூவலா தெரியுது. ஆனா இப்ப எங்களை அந்த காலத்துல எத்தனை பேர் பார்த்து குரூவலா அப்ப நாங்க சொன்னாலும் அதுக்கு விளங்குது இல்லை. இப்ப எங்களுக்கும் அந்த காலத்துல சொல்லியிருப்பேன் இந்த நாக்கு. அது நாங்களா ரியலைஸ் பண்ண பிறகுதான் எங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். இப்ப நானும் பெருசா ஒன்னும் சொல்ல விட்டுட்டேன். இப்ப பிஸ்கெட் எல்லாம் முழுங்கினதாவது சாய்கா சாக்லேட் பிஸ்கெட் சாப்பிடுறதா எல்லா பிஸ்கெட்டும் கொடுக்கல கூடாது பிள்ளைய கொடுக்க கூடாது. பூனை குட்டிய சரி கணக்குல தொடங்க. நீயும் கதைக்கணும் நானும் கதைக்கணும். அவள் அவள் பிரிச்சு கொண்டு போறாள். இல்ல அவங்க இப்பதான் சரி இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா இப்ப நீ டாக் லவ் பற்றி சொல்லிட்ட. அடுத்தது இப்ப நாங்க கட் லவ்க்கு வருவோம். இப்ப